வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, கீழ்காணும் எதனால் தேசிய மொத்த உற்பத்தி பெருகும்? ஆப்ஷன் ஏ உபரி வரவு செலவு திட்டம், ஆப்ஷன் பி மூலதனத்தில் வளர்ச்சி, ஆப்ஷன் சி தேசிய கடன் குறைவு, ஆப்ஷன் டி வட்டி வீதத்தில் உயர்வு. கீழ்காணும் எதனால் தேசிய மொத்த உற்பத்தி பெருகும்? கேள்விக்கான சரியான பதில் தேசிய கடன் குறைவு. இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் வறுமையை விரட்டுதல் என்ற சொல் எதில் பயன்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம், ஆப்ஷன் பி முதல் ஐந்தாண்டு திட்ட காலம், ஆப்ஷன் சி இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலம், ஆப்ஷன் டி மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலம். வறுமையை விரட்டுதல் என்ற சொல் எதில் பயன்படுத்தப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம். மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். கருப்பு பணம் என்பது என்ன? கருப்பு பணம் என்பது என்ன? ஆப்ஷன் ஏ சர்வாதீன வாணிபத்தின் வாயிலாக குவிந்த பணம், ஆப்ஷன் பி வரி ஏய்த்தலினால் குவிந்துள்ள பணம், ஆப்ஷன் சி கருப்பு சந்தை பேரங்கள் மூலமாக குவிந்த பணம், ஆப்ஷன் டி இவை அனைத்தும் உள்ளடக்கியது. கருப்பு பணம் என்பது என்ன? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் உள்ளடக்கியது. நான்காவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம். 1977 ஆண்டு இந்திய தொழில் கொள்கையில் ஊடுருவி சென்ற கூற்று எது? ஆப்ஷன் ஏ அடிப்படை தொழிலகங்களை முன்னேற்றுவது, ஆப்ஷன் பி சிறிய மற்றும் குடிசை தொழில்களை ஊக்குவிப்பது, ஆப்ஷன் சி வேளாண் மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது, ஆப்ஷன் டி பேரளவு தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துவது. கேள்விக்கான சரியான பதில் சிறிய மற்றும் குடிசை தொழில்களை ஊக்குவிப்பது.